மக்களே இன்னைக்கு ஒரு சம்பவம் ஆச்சு. நான் என்னன்னு பின்னாடி சொல்றேன். 101 நாள் முயற்சி 43வது நாள். இன்னைக்கு மேட்ச் நாள் மக்களே. எழுந்தவுடனே நம்ம வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே ரெடி ஆகிட்டு சாப்பிட்டு கிளம்பிட்டோம். கிளம்புறப்பதான் தோணுச்சு மக்களே நம்ம சப்போர்ட்டர் எடுக்கலன்னு. போய் சப்போர்ட்டர் எடுத்தா அது வேற வெட்டா இருக்கு. சரி வெட்டாதானே இருக்கு, போற வழியில அப்படியே காவஸ்டே போயிடலாம்னு நினைச்ச மக்களே. அப்படியே புஜ்ஜி பாபு வீட்டுக்கிட்ட வந்துட்டு 2 பேர் சேர்ந்து அப்படியே ஒன்னா கிளம்பிட்டோம் மேட்ச்க்கு. இப்படி வீடியோ பண்ணிட்டே வந்துட்டு எங்கேயோ விட்டுட்டேன் மக்களே சப்போர்ட்டரை. 900 ரூபாய் சப்போர்ட்டர் மனசே விட்டுட்டேன். இதுல வேற இன்னைக்கு நம்ம பேட்டிங் ஃபர்ஸ்ட். சரி எல்லாருக்கிட்டையும் கேட்டு பார்த்தா யாரும் எக்ஸ்ட்ரா சப்போர்ட்டர் எடுத்துன்னு வரல. அவங்க சப்போர்ட்டர் அவங்க எடுத்துன்னு வரல. சரி அப்படியே என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே அதுக்குள்ளேயே வெஸ்ட் கார்டா கிளம்பிட்ட மக்களே நம்ம பேட்டிங். நம்ம 30 ஓவர் 199 அடிச்சோம். நம்ம 43 அவுட். எப்படியோ சப்போர்ட்டர் போடாம ஒரு 43 அடிச்சோம். சந்தோஷத்துல ஒரு பிரெட் ஆம்லெட்டை சாப்பிட்டு நம்ம போலிங் போட போயிட்டோம். அவங்க 30 ஓவர் 163 தான் அடிச்சாங்க. நம்ம வின் ஆயிட்டோம். அப்படியே கிளம்பிட்டோம் மக்களே வீட்டுக்கு. அப்படியே கிளம்பி வந்துட்டு நம்ம இடத்துல போய் ஒரு சிட்டிங்கை போட்டு ஒரு ஜூஸை குடிச்சிட்டு அப்படியே கிளம்பிட்டோம் வீட்டுக்கு. எல்லாம் அங்கிருந்து வண்டியை நேராக வீட்டுக்கு கூட்டோம். வீட்டுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு அப்படியே சாப்பிட்டு ரெட் டிராகன் கூப்பிட்டா நான் அவங்க வீட்டுக்கு போயிருந்தேன். அப்படியே கொஞ்ச நேரம் எடிட்டிங் பண்ணிட்டு அப்பதான் சீனியர் ஃபோன் பண்ணிட்டு படத்துக்கு போலாடா அப்படின்னு சொன்னாரு. இதெல்லாம் பார்த்தா கொஞ்சம் மனசு வருத்தமா இருக்கு மக்களே. ஜனநாயகன் பார்த்துட்டு ஃபயர் விட்டுட்டு இருக்கணும் இந்த டைம்ல. சரி நம்மளுக்கு வாட்சது அவ்வளவுதான் அப்படின்னு கொஞ்ச நேரம் எல்லாம் ஃபீல் பண்ணிட்டு உள்ள வந்துட்டோம். என்ன படத்துக்கு வந்திருக்கோம்னா பராசக்தி தான் மக்கள். படத்தை பார்த்துட்டு வெளியே வந்தது 1:30 மணி டைம். அப்படியே வீட்டுக்கு போய் படுத்து தூங்கிட்டா பாய் மக்களே.